அன்பான சகோதரி அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று சபை ஆராதனையில் கலந்து கொண்டு வருவதில் சந்தோஷம் அடைகிறேன். ஏனெனில் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி அவருடைய ராஜ்யத்திற்குரியவர்களாயிருக்கின்றீர்கள். வேதம் கூறுகிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கொலோசையர் 1:13. தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள்தான் நீங்களும் நானும். ஆனாலும் இந்த பூமியில் வாழும் வரை நமது இரட்சிப்பை நாம் காத்து கொள்ளுவது அவசியம். ஆதாம் ஏவாளை வஞ்சித்த சாத்தான் உங்களையும் வஞ்சித்து பழைய வாழ்க்கைக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்வான். ஆண்டவராகிய இயேசு கூறினார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். யோவான் 10:10. நீங்கள் பெற்ற இரட்சிப்பை இழக்க செய்வதற்கு உங்களை பாவத்தில் விழவைக்க பலவிதமான இச்சைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருவான். ஏனெனில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் செல்வதை அவன் விரும்புவதில்லை. முன்பு அவனை எதிர்த்து வாழ உங்களுக்கு தெரியாது. எனவே அவன் ஏவுகிறபடியெல்லாம் செய்து வந்தீர்கள். இப்பொழுது தேவனையும் அறிவீர்கள், சத்துருவையும் அறிவீர்கள். எனவே அவனை எதிர்த்து வாழ உங்களுக்கு பலன் வேண்டும். பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது, தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாயிருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும் தொடர்ந்து அதற்கான காரியங்களையும் கூறுகிறார். எபேசியர் 6:13 முதல் 18 வரை வாசித்து பாருங்கள். நம்முடைய சொந்த பலனால் நாம் சாத்தானை எதிர்க்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் சாத்தானின் கிரியைகளுக்கு உட்படாமல் அவனை எதிர்த்து ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் தேவன். முன்பே கூறியிருந்தேன், நமக்கு ஒரே தேவன்தான் உண்டு. ஆனால் அவர் திருத்துவமுள்ளவராக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். உதாரணத்திற்காக கூறுகிறேன். தண்ணீர் இருக்கிறது. தண்ணீருக்குள் 3 தன்மைகள் உண்டு. அதை சூடாக்கினால் அது ஆவியாக மாறிவிடும். தண்ணீரை மிகவும் குளிர்படுத்தினால் அது ஐஸ் கட்டியாக மாறிவிடும். ஆனால் தண்ணீர், ஆவி, ஐஸ் கட்டி 3ம் தனித்தனிதான். ஆனால் ஒவ்வொன்றிலும் 3 தன்மைகள் உண்டு. ஆக பரிசுத்த ஆவியானவர் தேவனே. ஆதியாகமம் 1:2 ஆரம்பத்திலேயே பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறியலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவ்வப்போது அவர்களை நிரப்பி செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவர் இயேசு கூறுதல். ஆண்டவராகிய இயேசு தமது சீடர்களிடம் தாம் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்று திரும்ப வருவேன் என்று கூறினார். சீஷர்கள் இதுவரை கூட இருந்த ஆண்டவர் போய்விட்டால் எப்படி வாழ்வது என்று கலங்கினார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களிடம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று கூறினார். யோவான் 14:18. மேலும் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திற்கு வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்
தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 13, 14ஆம் வசனங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாகவும் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவரின் துணை இல்லாமல் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியாது, சாட்சியாகவும் வாழ முடியாது. ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த பின்பு கூடி வந்திருந்த அப்போஸ்தலர்கள், கூடி வந்திருந்த சீஷர்களிடமும், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு சொன்னதின்படியே அவர் பரலோகம் சென்ற பின் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாளில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது, அவர் ஞானஸ்நானம் பெற்றபோது பரிசுத்த ஆவியானவர் புறாவைப் போல் அவர் மேல் இறங்கினார். பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு பின் பேதுரு மற்றும் சீஷர்களும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று அற்புதங்களையும் அடையாளங்களையும் வல்லமையான காரியங்களையும் செய்தார்கள். ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்த தோமாவும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்ற பின்பே இந்தியாவிற்கு வந்தார். அவர் மூலம் அநேக அற்புதங்கள் நடக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9, 10 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். இந்த நிருபங்களை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலும் மற்றும் ரட்சிக்கப்பட்ட யாவரும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று தேவனுக்காக எழும்பி பிரகாசித்தார்கள். என்னையும் ஆண்டவர் ரட்சித்து அபிஷேகித்துள்ளார். நீங்களும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்று அவர் அருளும் வரங்களை பெற்று அவருக்காக வல்லமையாக பயன்பட ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் அதிகமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்ளவும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெறவும் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். சபை ஆராதனைக்கு வரும்பொழுது என்னை சந்தியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.